இந்த வாலிக்காக ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஆனால் என்ன எவ்வளவு சிரமப்பட்டாலும் தேராத கேஸை வச்சு சிரமப்பட்டு என்ன பண்ணுறது? டாக்டர் நல்லவர் தான், பேஷண்ட்டு ரொம்ப முடிஞ்சு போன கேஸை கொண்டாந்து போட்டு பாருன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? ஏன்னு கேட்டால் வாலியினுடைய வாழ்க்கை எப்படி முடியுதுன்னு கேட்டால் பெருமிதத்தோடு முடியுது. யாரை தெய்வமாக நினைச்சானோ முதல்ல சொல்ற பாருங்க, உழைத்தவள் இருவினைக்கு ஊறு காண்கிறாது அழைத்து அயர் உலகினுக்கு அறத்தினாரெல்லாம் இழைத்தவர்க்கு இயம்பலை எம்பி என் செய்தாய் பிழைத்து, அது சொல்றாருல. இப்போ ராமன்னா யார் தெரியுமா? எல்லா ஜனங்களும் இரு வினைகளையும் ஆற்றி அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு வழிகாட்டுறவன் எங்க ராமன். அவனையா நீ இப்படி சொன்னே அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட தாரைக்கிட்ட அவன் பேசுற. அப்ப ராமன் மேல எவ்வளவு பக்தியோட இருக்கிறான்னு தெரியுது. அவனை ஒரு தெய்வம்னே நினைக்கிறான். இடையில கொஞ்சம் மாறி அவனை திட்டுறான், அவ்வளவுதான். நீ போய் தசரதனுக்கு பிள்ளையா பிறந்தியே, அதை விட இன்னும் மோசமா பரதன் முன் தோன்றினாயே, பரதனுக்கு முந்தி நீ அண்ணனா பிறந்தியடா அப்படின்னா இப்படியெல்லாம் திட்டினான். திட்டினதெல்லாம் கரெக்டு. அவன் சொன்னதில் ஒரு வார்த்தை கூட தப்பு கிடையாதுங்க, சரியாக தான் சொன்னான். அதுக்கெல்லாம் ராமன் ஒன்றும் பதில் சொல்லலை. ராமன் சொன்ன பதிலெல்லாம் அதுக்கு பொருத்தமாக அமையலை. ஆனாலும் கூட இவன் என்ன பண்ணிட்டான், ஆவி போகும் வேலை வாய் அறிவு தந்து அருளி நாய்க்கு, உயிர் போகிற நேரத்தில் எனக்கு நல்ல புத்தியை கொடுத்தியே. அப்போ அவனே ஒத்துக்கிறான், இதுக்கு முந்தி பேசினதெல்லாம் புத்தி இல்லாமல் பேசிட்டேன்னு சொல்கிறான். ஆவி போகும் வேலை வாய் அறிவு தந்து அருளி நாய், உன்னுடைய ஒரு அம்பு எனக்கு இவ்வளோ பெரிய அறிவை கொடுத்துருச்சப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு சொல்கிறான். அதே மாதிரி அவனுடைய திருவடியில் பாவம் நீ, தர்மம் நீ, பகையும் நீ, உறவும் நீ, மற்றும் நீ, முற்றும் நீ, எல்லாமே நீ தான் சொல்லிட்டு அவன் திருவடியில் சரணம் அடைகிறான். அவன் விரும்பியபடி அந்த தெய்வத்தின் காலடியில் விழுந்து அவன் அடைய வேண்டிய பயனை அடைந்துடுறான். அவன் வாழ்க்கை ஒரு பெருமிதமான வாழ்க்கை, நினைச்சதை நினைச்சபடி முடிச்சுட்டு போய் சேர்ந்துட்டான், பெருவாழ்வு வாழ்ந்தாங்க. அவன் சாவு எப்படிப்பட்ட சாவுனா கல்யாண சாவுங்கிறது. கல்யாண சாவு, கல்யாண சாவுன்னா என்ன? எல்லாம் வயசாகி அடைய வேண்டிய இன்பங்களை எல்லாம் அடைஞ்சு முடிச்சுட்டு போது வாழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ற வாழ்க்கையை தான் கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து யாரும் அழகிட மாட்டாங்க, பத்திரமா அவங்க செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சு அனுப்புவாங்க. வாலியை நம்ம அப்படி அனுப்பிடலாம். அவன் ஒரு நல்ல பெருமிதமான வாழ்வு வாழ்ந்துட்டு போய் வானுக்கு அப்புறத்தை உலகன் ஆனான், அப்புறம் போய் சேர்த்துட்டு அவன் முடிஞ்சு போச்சு விடுங்க. அடுத்தது 2 இருக்கு. இந்த 2ல் யாரை பார்க்கறது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒன்று தசரதன், இன்னொன்று ராவணன். இதில் ராவணன் இருக்கிறானே, அவனுடைய முடிவு பரிதாபத்துக்குரிய முடிவா, இறங்கத்தக்க முடிவா அப்படின்னு கேட்டால், அவன் செய்த செயல்கள், அவன் நடந்து கொண்ட முறை என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் மேலே ஒரு வெறுப்பு உண்டாக்கிடுது. அந்த ஒரு வெறுப்பு நம்மகிட்ட அவன் சம்பாதிச்சதுக்கு பிறகு அந்த பாத்திரம் வெறுப்பு சம்பாதிச்சது நம்மகிட்ட இருந்து. எப்படி தெரியுமா? தம்பி சொல்றான் கேட்க மாட்டேங்கிறான், இன்னொரு தம்பி சொல்றான் கேட்க மாட்டேங்கிறான், கடைசியில அவன் அடிபட்டு வந்து சொல்றான், ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை ஆசைதான சிதை பால் விடுதியாயின் போதலும் புரிவர் செய்த தீமையும் பொறுப்பர் அப்படின்னு இந்திரஜித்தே வந்து சொல்றான். அப்பவும் இவன் கேட்கல. உன்னை நம்பியாடா இந்த சண்டையை ஆரம்பிச்சேங்கிறான். என்னையே நோக்கி நெடும்பகை தேடிக்கொண்டு, உன்னை பார்த்து அல்லடா நான் உன்னை நம்பியாடா பட. அதான் யாராவது அறிவுரை சொன்னால் அவன் எதிரி. இவன் சொன்னதை அப்படியே ஒத்துக்கிட்டு சொன்னான். இதே இந்திரஜித்தை முதல்ல பாராட்டுறான். ஏன் பாராட்டுறான்? இவன் சொன்னது சரின்னு சொன்னான். இப்ப அடிபட்டு வந்ததுக்கு பிறகு அவனுக்கு தெரியுது ராமனை ஜெயிக்க முடியாது. ராமன் லட்சுமணன்ட்டையும் நம்ம வெறும் வீரத்தோட சண்டை போடுறோம், அவங்க தர்மத்தோட சண்டை போடுறாங்க. வீரத்தோட சேர்ந்து தர்மமும் சேர்ந்துருச்சு. அவன் மனைவியை பறி கொடுத்தவன், நாம அபகரிச்சோம். இப்போ ஒருத்தன் சங்கிலியை திருடிட்டு போயிடறான். என் கழுத்தில் ஒரு செயின் இருக்குங்க, புடிங்கிட்டு போயிடறான். நான் 80 வயசு ஆனவன், ஓட முடியுமா என்னால்? ஆனால் செயின் மேலே உள்ள ஒரு ஆசையில் ஓடுறேன். ஓடி போய் அவனை பிடிச்சி குத்துன்னு குத்தி, அவன் பெரிய பயில்வான், பெரிய பலம் உள்ளவன், அவனை அடித்து அந்த சங்கிலியை பிடிக்கிட்டு வந்துடுறேன். எப்படி நடந்தது இது? வீட்டு வாசலில் இறங்குறதுக்கு ஒருத்தர் துணை வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கிற நான் எப்படி ஓடினேன்னா, எனக்கு அது சங்கிலியை பறி கொடுத்துட்டோமே, ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆவேசம் வந்த உடனே ஒரு பலத்தை கொடுக்குது உடம்புல. அவன் அவ்வளவு பெரிய ஆள் எப்படி என்கிட்ட அடி வாங்கினான்னா, நாம தப்பு பண்ணிட்டுமேங்கிற எண்ணம், திருடின வேணாம் அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே அவன் பலகீனன் ஆயிடுறான். பறி கொடுத்த நான் பலம் உள்ளவனா மாறிடுறான். அதானுங்களே, இதான் உண்மை. இதான் நடந்தது அங்கே. அதுதான் அவன் என்ன பண்ணான், எல்லா விதமான ஆற்றலும் அவன்கிட்ட இருக்கு சார். ராவணன்கிட்ட ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலேயே பெரிய கேவலம் எது தெரியுமா? கேவலம் எனக்கு என் மகன் அறிவுரை சொல்றதுதான் கேவலம். என் மகன் எனக்கு அறிவுரை சொல்ற மாதிரி நான் வாழ்ந்தேன்னா அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை. எப்பா
ஏன்பா இந்த மாதிரி அநியாயம் பண்ற அப்படின்னு அப்பா கிட்ட புள்ள சொல்றான்னா அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை. நீ குடிக்காதேன்னு அப்பா கிட்ட மகன் சொன்னான்னா அவன் தூக்கு மாட்டின்னு சாவலாம். என்னடா என் பிள்ளையே எனக்கு அறிவுரை சொல்ற மாதிரி வந்துடுச்சே அப்படின்னு. ராவணன் அந்த சமயத்தில் அப்படி நினைக்கல, எப்படியாவது சீதையை அடையணும்னு நினைக்கிறேன். ஒரு துளி கடைசியில் நமக்கு ஒரு இறக்கம் வருது. எப்ப தெரியுமா? இந்திரஜித்து செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே ராவணன் மனசுல இருந்த சீதை போயிட்டா. இந்திரஜித்து இறந்துட்டாங்கிற செய்தி வந்ததுக்கு பிறகு அவன் மனதில் சீதை பால் வைத்திருந்த காதலை விட்டுட்டான். அவளையே கொல்றதுக்கு போறான். அந்த காதல் இல்லை, அப்புறம் போறான், கடைசியில் சண்டை போடுறான். அப்பவும் நம்ம அவன்கிட்ட ஒரு திருந்துறதுக்கு உள்ள வாய்ப்புகள்லாம் வரும்போது அதை பயன்படுத்தாதவன் மேல நமக்கு இரக்கம் வருமா? யோசனை பண்ணி பாருங்க. சிவனோ அல்ல, நான்முகனோ திருமாலாம் அவனோ இல்ல, தவனோ என்னின் செய்து முடிக்கும் தரன் அல்லன். இவனோதான வேத முதல் புத்தி வருதில்லை உனக்கு. வந்தவனே என்ன செய்யணும்? எப்பா தப்பு பண்ணிட்டேன், நான் யாரோ இதே வேலையை நான் இருந்துட்டு இருக்கேன், என் முன்னாடியாவது தூக்கிட்டு வர்றது எனக்கு ஒரு வேலை தான், இதுக்கு முந்தைய சாபமே அதனால் நான் வாங்கியிருக்கிறேன், அதெல்லாம் சொல்லிவிட்டு தெரியாமல் செஞ்சுட்டேன், உன்னுடைய வலிமை தெரியாமல் செஞ்சுட்டேன், இந்த அவன் மனைவியை நீ அழைச்சிட்டு போ, நான் செஞ்ச தப்பை பொறுத்துக்க. அதான் அவன் சொல்கிறான். செய்த தீமையும் பொறுப்பர் போதலும் புரிவர், நீ கொடுத்துட்டீனான்னு யார் சொல்கிறான்? இந்திரஜித்து சொல்கிறான். கொடுத்துள்ளான். இவனோதான வேத முதற் காரணன் அப்படிங்கிற புத்தி வருது. டக்குன்னு மாறிடுறான் பாருங்க. யாரேனும் தான் ஆகுக யான் என் தனி ஆண்மை பேரேன். எதை வீரம்னு நினைக்கிறான்? வீரம் எது? தப்பான காரியத்துக்கு போயிடுவது வீரமா? ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக போயிடுவதுதான் வீரமே தவிர தவறான நோக்கத்துக்காக போயிடுவது வீரமாக. அவன் என்ன பண்ணான்? கடைசியில் செத்து போன போயிடுவோமே. ஒரு ஸ்டேஜ் அந்த நிலையில் என்ன வந்துட்டு அவங்ககிட்ட நமக்கு கொஞ்சம் அந்த பரிதாபம் வர்றதுக்கு என்ன காரணம்னா, ஒரு நிலை ஒன்று, உன் மீது விருப்பமில்லாத ஒருத்தியை தொடுதல் கண்ணின் என்னருங்கூராய் மாயுதி என்ற ஒரு மொழி உண்டு. உனக்கு விருப்பமில்லாத பெண்ணை தொட்டால் நீ தலை வெடித்து சாவாய். ஒரு சாபம் இருக்கு. இப்போ அவன் அவளை போய் தொட்டான்னா செத்துடுவான். போர்க்களத்துக்கு போனா ராமனுடைய அம்பால சாவான். அது தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. இத்தனை பேரும் போனவன் பூரா செத்து போட்டான். சில பேர் சொல்லுவான், பார்த்துறீங்களா, யாரையாச்சும் ஒருத்தன் அடிச்சு விட்டான்னா, என்ன அடிச்சு விட்டிய, எங்கள் அண்ணன் அடிப்பியாடா, அம்மா கொண்டடா அண்ணனை, நம்ம போய் அண்ணன் என்னை அடிச்சுட்டான், ஏன்டா நீ அவன்கிட்ட போய் நீ வாண்ணே, உன்னை தான் நம்பி நான் சவால் விட்டுருக்கேன், இழுத்துட்டு வரான். அவனையும் நாள் விட்டான். இவன் அண்ணன் போயிட்டான், அண்ணனை அடிச்சுட்டேன், எங்கள் சித்தப்பாவை அடிப்பியா அப்படின்னா, கொண்டாடா அவன் சித்தப்பாவை. சித்தப்பாட்ட போய் சொல்கிறான், சித்தப்பா அண்ணன் அடிச்சுட்டான், நீ தான் வரணும்னு. ஏண்டா எல்லாருக்கும் உதவ வாங்கி கொடுக்குறேன்னு முடிவு பண்ணியாடா நீ? போரும் போடா, நீ வாங்கினதோட சரி, அண்ணன் வாங்கினது சரி, கரெக்டு. சித்தப்பனா அடி வாங்கணும்னு ஒன்று அவசியம் இல்லை, போடான்னு புத்திசாலி சித்தப்பனா இருந்தால் சொல்லுவானா இல்லையா? இவன் எல்லாரையும் இழந்து போட்டு ஒவ்வொருத்தனையா அனுப்பி அத்தனை பேரையும் இழந்ததுக்கு பிறகு இப்போ அவன் என்ன நினைக்கிறான்? ரெண்டுல ஒன்று, சீதையை தொட்டால் சாவு வரும், சாவுறது முடிவாயிடுச்சு. எப்படி சாவுறதுங்கிறதா இப்போ பிரச்சனை. சீதையை தொட்டுட்டு சாவலாமா, ராமனுடைய அம்பால் சாகலாமா? சண்டையில் சாவதா, சீதை மீது கொண்ட காதலால் சாவதா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக வந்துருச்சு. இப்போ அவன் என்ன முடிவு எடுத்தான்? சீதையை தொட்டு மண்டை வெடித்து சாகலாம், ஆனால் அது வீரனுக்கு அழகு இல்லை, ராமன்ட்டே சண்டைக்கு போடுவோம் அப்படின்னு நேராக சண்டைக்கு வர்றான். சண்டைக்கு வந்தாங்க, அவனுக்கு விதி முடிஞ்சது, கதை முடிஞ்சிச்சு. இப்போ அவன் எப்படி கிடந்தானா? மும்மடங்கு பொழிந்தன வெம்மடங்கள் வெகுண்டனைய சின்னமடங்கு மனம். அவன் மும்மடங்கு பொழிந்தன முறை துறந்தான் முகங்கள் அம்மா. செத்து கிடக்கிறவனுக்கு அவங்க எல்லாரையும் வெற்றி பெற்ற போது இருந்த ஒரு முகப்பொலிவை விட செத்து கிடக்கிற போது, ராமன் அம்பாள் செத்து கிடக்கிற போது 3 மடங்கு பொலிவோடு கிடந்தான். பெருமிதமா செத்துட்டான். எதை விரும்பினானோ அதை அடைந்து செத்துட்டான். அவன் சின்ன வாலி, இவன் ஒரு பெரிய வாலி, அவ்வளவுதான். விரும்பி எப்படி செத்துட்டான்? போர்க்களத்தில் சாகணும்னு நினைச்சான், போர்க்களத்தில் செத்துட்டான். தப்பான காரணத்தை செஞ்சான். அதனால நமக்கு அவன் மேல இரக்கம் வரல. சரியான ஆள்டா, செத்துட்டான், சண்டைக்கு போய் செத்தான். இப்படி போகாம அப்படி போன வரைக்கும் சரி, அவன் ஒரு வீரன் தான் அப்படின்னு நினைச்சா அவன் வீரத்தை மெச்ச தோணுதே தவிர பரிதாப உணர்ச்சி வரலையே, இரக்க உணர்வு வரலையே. அப்புறம் நீங்க தசரதனை பார்த்தீங்கன்னா தான் தொட்டதுலேருந்து வச்சதுலேருந்து எல்லாமே அவனுக்கு பரிதாபம் தானே. எங்க தாம் பிள்ளையோட வலிமை என்னன்னே அவனுக்கு தெரியலையே. ராமன் எவ்வளவு பெரிய வலிமை உடையவன்னு தெரியல. ஒன்னே ஒன்று இருந்து அவனை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. நாம ஒரு யானைன்னு நினைச்சு ஒரு பிள்ளைய கொண்டுட்டோமே,
அந்த ஜலபோஜன முனிவருங்கிறவன் நமக்கு ஒரு சாபம் கொடுத்தானே, புத்திர சோகத்தால் சாவாயின்னு. அதுக்கு உள்ள நேரம் வந்துட்டோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றான். ஒவ்வொரு நாளும் விஸ்வாமித்திரன் கூப்பிட்றான், போயிட்டு வான்னு அனுப்புறதுக்கு முடியல அவனுக்கு. ஏன் நினைக்கிறான், ஓ அவன் புத்திர சோகத்தால், அதனால் இவனை அழைச்சிட்டு போய் செத்து போடணும், அதனால நாம துன்பம் அனுபவிக்க முடியாது வந்துருமோ அப்படின்னு. ஏன் அவன் செத்தானா என்ன, இன்னும் 3 பிள்ளை இருக்கு, ஏன்னா 4ல் 1 தானங்க போகுது, பாக்கி 3 இருக்க போது இல்லை வச்சுக்கிட்டு. ஆனால் அவனுக்கு என்னன்னு கேட்டான், ராமன் மேலே தான் உயிர். 4 பிள்ளை இருந்தாலும் ராமன் மீது தான் அவன் ரொம்ப உயிரோடு இருக்கிறான். அவன் இந்த அப்பா கஷ்டப்படுறான். பரசுராமனுக்கு எதிர்த்து நிற்கிறான். கல்யாணம் பண்ணி வரும்போது பரசுராமன் எதுக்கு வந்து, என்ன நீ வில்ல முறிச்சு கல்யாணம் பண்ணிட்டியே, அது முந்தையே இட்டு போயிருந்த வில்லிடாது, அதனால நீ உடைச்ச, எங்க என் வில்ல உடை பார்ப்போம், என் வில்ல நீ எடுத்து நான் ஏற்றிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கொண்டாடாங்க. இவன் என்ன பண்ணுறான், மயக்க அடிச்சு விழுந்துட்டான் தசரதன். அவன் காலில் விழுவுறான், பரசுராமன் காலில் விழுவுறான். அப்பா வேணாம், என் பிள்ளைய விட்டுடு, சின்ன பிள்ளைடா, இவங்கிட்ட நீ சண்டை போடலாமா, நீ எவ்வளோ பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். இவன் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ராமன் என்ன பண்ணுறான், எல்லாம் செஞ்சுட்டு அவனை எழுப்பி விடுறான். என்னடான்னா அவன் போட்டான், எல்லாம் முடிஞ்சது வா ஏந்திரி அப்படிங்கிறான். அப்போ ரொம்ப ஒரு பாபெரும் வீரன் இன்னும் ஒருத்தன் காலில் விழுந்து கெஞ்சிரு. ஆனால் வந்து அந்த பரசுராமன் ஒன்றும் லேசப்பட்ட ஆள் இல்லை, அவன் ரொம்ப பெரிய ஆள். அவனால தான் இவன் 60,000 கல்யாணம் பண்ணான். நீங்கள் 60,000 கேவலமாக பேசுறீங்களம்மா. சில பேர் சொல்லுவான் பெண்கள் விஷயத்தில் அவர் கொஞ்சம் வீக்குமா. நான் அப்படி சொல்கிறது கிடையாது, பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவேன். வீக்காக தான் ஏன் போகிறான். இவன் என்ன பண்ணுறான், 60,000 கல்யாணம் பண்ணுற கோலத்தில் இருந்தால் பரசுராமன் கொல்ல மாட்டான். அதுக்காக பண்ண கல்யாணம் தான் இது. ஒன்று பண்ணியிருப்பான், அது இன்னும் கேவலம். உண்மையாக கல்யாணம் பண்ணுறதை விட ஒரு காரணத்துக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒன்று உட்கார வச்சுறது, அது இன்னும் ரொம்ப கேவலம் இல்லையா. அதுமாரி வச்சுட்டான். 60,000 அது இருக்குது, நிறைய இருந்துச்சு. இந்த 3 பேர், இதில் 3 பேர்லையும் இவனுக்கு ஒரு குறை என்ன இருக்குது, யாராவது ஒருத்தர் மேலே ரொம்ப அனுபவிச்சிருவான். இப்போ 3 மனைவி இருக்காங்கல்ல, 3 பேரையும் சமமாக நினைக்கல. கைகிட்ட ரொம்ப அன்பாக இருக்கான். போர்க்காலத்துக்கு போனால் அவளை அழைச்சிட்டு போகிறான், மாதிரிலாம் செய்கிறான். கடைசியில் அவளாலேயே துன்பம் வருகிறது. என்ன பண்ணுறான், நான் வந்து எவ்வளவு பெரிய, அதாவது என் மனைவியை பிரிஞ்சு வரத்துக்கு எனக்கு ரொம்ப மனசு வரலங்க. துறவியாக போகிறான், சாமியாராக போகிறதுக்கு போகிறவன் அவன்கிட்ட போய் சொல்கிறான், எல்லா ஆசையும் விட்டுட்டியாப்பா அப்படின்னு கேட்குறாரு அவர். விட்டுட்டேன், இந்த பொண்டாட்டி மேலே மட்டும் கொஞ்சம் போக மாட்டேங்குது. ஏன் என்னன்னா, அவள் என் மேலே ரொம்ப பிரியமாகிறா. அது மாதிரிலாம் ஒருத்தரும் பிரியமாக இருக்க மாட்டாங்கப்பா, ஒருத்தர் மேலே ஒருத்தர். நீ ஒவ்வொருத்தரும் தனித்தனி தான், நீ சும்மா வச்சா அப்படிலாம் நம்பாத. அப்படி இல்லை, என் முண்டாட்டி வேறு மாதிரிங்க, எல்லார் முண்டாட்டியும் ஒரு மாதிரி, என் முண்டாட்டி வேறு மாதிரின்ட்டான். எப்படி, நான் என் மேலே உயிரே வச்சுருக்காளே. சரி இந்தா 2 பச்சளை தரேன் வச்சுக்க, கண்டுபிடிச்சிடலாம் உன் முண்டாட்டி உன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலான்ட்டு கொடுக்குறான். என்ன செய்யணும்னா, ஒரு நாளைக்கு போடு, உயிர் போன மாதிரி கிடப்பேன், ஆனால் எல்லாம் தெரியும் உனக்கு, நடக்கிறதெல்லாம் தெரியும், கவனிச்சுக்க அப்படின்னா. சரிண்ணா போட்டான். வீட்டில் முத்தத்தில் உட்காந்து போட்டான், விழுந்தான், செத்து விட்டான். இவனு எல்லாரும் அழுதானுவ. அப்புறம் தூக்கி கொண்டு போய் கூடத்தில் வச்சுடலான்ட்டு தூக்கிட்டு போகிறானுவ. அதுக்குள்ளே அந்த மூலிகையினுடைய வேலை முடிச்சுக்கிற நேரம் கொண்டு போகும்போது அங்கே ஒரு டேபிள் இருந்தது. டேபிள் முனையில் கால் இடிச்சிட்டு தூக்கிட்டு போன போது டப்புன்னு முடிச்சுக்கிட்டாங்க. சரி வந்து பார்த்தான். அப்போ பொண்டாட்டி ஓன்னு அழுதா, நீ இல்லாமல் நான் எப்படியா இருப்பேன், இப்படியாக்கன்னு அழுதா. வந்து சாமியார்கிட்ட சொன்னான், இது மாதிரி ரொம்ப அழுதா, நீ என்னமோ தெரியும்னு சொன்னி ஐயா, பிரியமாக தானே இருக்கிறான்னு. அதுக்கு தான் இன்னொரு மூலிகை கொடுத்துருக்கேன், இன்னும் ஒரு 15 நாள் கழித்து மறுபடியும் ஒரு தடவை போடுன்னா. மறுபடியும் போட்டான், இதே மாதிரி செத்துட்டான். ஓன்னு அழுதா பொண்டாட்டி. அப்புறம் சரி தூக்கி கொண்டு அங்கே வைக்கலான்ட்டு போகிற போது சொன்னாலாம், இந்த டேபிளில் இடிக்காமல் கொண்டு போங்க. போன தடவை இப்படி தான், அந்த இடித்த போது இந்த ஆள் பொழைச்சிக்கிட்டான், இடிச்சுன்னா பொழைச்சாலும் பொழைச்சிக்குவான், டேபிளில் இடிக்காமல் கொண்டு போங்கன்னா. இவன் பார்த்தான், உடனே மறுநாள் போயிட்டான் சாமியார்ட்ட, இன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டான். தசரதன் கதை அதே மாதிரி இருக்கு பாருங்க. என்ன பண்ணுறான், இவன் நம்ம மேலே உயிரையே வச்சிருக்காங்கிறான்ல, உயிரையே வச்சிருக்கான். இவன் சொல்கிறான், நீ அந்த மாதிரி சொன்னீன்னா அவனுக்கு கட்டுறதுக்கு நீ கங்கண கயிறு தேடிக்கிட்டாங்க, இங்கே போக வேண்டாம், ஓ கழுத்தில் பாரு தாலி, அதை எடுத்து கட்டினா அதை அடுத்து நான் செத்து விடுவேங்கிறான். நான் செத்து விடுவேன், செய். இப்போ நீ செத்து தான் ஆகணும்னா முடியே, நான் வயசு 60,000க்கு மேலே ஆகிட்டு இன்னமும் இருந்து என்ன பண்ண போகிறேன்னு தொலைடாங்கிறான். இவங்க அம்மா அப்படி இருந்தான்னு ஒரு கதை இருக்குது. கைகேயோட புத்தி எப்படி இப்படி வந்துச்சுன்னா, அவங்க அம்மாவுக்கு அந்த புத்தி இருந்ததுங்கிறான். என்ன இருந்தது அவங்க அம்மாவுக்குன்னு கேட்டிங்கன்னா, வைமுகோ எதிராத அம்மா என்ன பண்ணாலாம், அவளும் அவங்க கணவரும் 2 பேரும், கைகையோட அப்பாவும் அம்மாவும் படுக்கை அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட ஒரு அபூர்வமான ஒரு சக்தி, இந்த ஜீவராசிகள் எதா இருந்தாலும் என்ன பேசிக்குதுங்கிறது அவனுக்கு தெரியும்.
களரிச்சு அறிவார் நாயனார் வர்றாருல, அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுவார். ஒரு 2 எறும்பு பேசிட்டு போகுது, அதை காதில் வாங்குறாரு இவர். சிரிப்பு வந்துருச்சு. எறும்பு காலை வச்சு மிரிச்சா சாபம், என்ன பேச்சு பேசிட்டு போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிரிச்சார். அவ கேட்டா என்ன சிரிச்சிங்க? இல்லை இந்த எறும்பு பேசிட்டு போகிறத நினச்சேன், சிரிப்பு வந்துச்சு. என்ன பேசிச்சுன்னா, எனக்கு இந்த ஆற்றலை கொடுத்த சாமியார் அது நீ கேட்டதை வெளியில் சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார், அதனால் அதை சொல்ல முடியாதுன்னா. சொல்லி தான் ஆகணும்னா அவன் இல்லை சொன்னால் நான் செத்து போயிடுவேன்னு சொன்னார் அவர். என்ன அதனால் பரவாயில்ல நீ சொல்லு. என்ன நீ செத்து போயிட்டா என்னையா இப்போ போதமாக போடும், சொல்லு அப்படின்ட்டா. அவன் பார்த்தான், அவன் தசரத மாதிரி கிடையாது. அவன் என்ன பண்ணான், நான் செத்தாலும் பரவாயில்ல ரகசியத்தை சொல்லு நான் சொல்கிறேன் அப்படின்னு விட்டான். ஒரு அறையை வெளியில் கொண்டு விட்டான். இன்னமே இந்த அரண்மனை பக்கம் வர வேலை வச்சு ஓடி போட்டான். கைகையோட அம்மா ஓடி போயிட்டாமா, விரட்டி விட்டாமா. அவன் அப்புறம் சேர்த்துக்கல. அந்த மாதிரி இருந்தான். இவன் அந்த மாதிரி இல்லாமல் இடம் கொடுக்குறான். 2 வரம் கொடுத்தேன்னா, 2 வரம் ஆமாம் கொடுத்தேன், இப்போ கொடு அப்படின்னா. நீங்கள் கேளு, எது வேணாலும் கேளு அப்படின்னா. ராமனை காட்டுக்கு அனுப்பணும், எங்கள் பரதனை நாடாள வைக்கணும். சரி சரி, இப்போ அதெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. இந்தமாரி கேட்குறிய முறையா, உன் பிள்ளையே ஒத்துக்க மாட்டான்னு சொன்னான். நீ கேட்குறியே இதை உன் மகன் பரதனே ஒத்துக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி சொன்னான். அதெல்லாம் நீ பேசாத, கேட்குறத கொடுக்க போறியா இல்லை செத்து வாய்மை தவறிய மன்னன்கிற பழி உனக்கு வரும்படியாக நான் சாகட்டுமான்னு கேட்டான். இப்போ அவனுக்கு வேற வழி இல்லை. இப்போ பாருங்க, ஒரு மனிதனுடைய பரிதாப நிலை எங்கே வருதுன்னா, தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கிறான் பாருங்க. கொடுத்துருக்கான், என் வாக்கு சொல்லிட்டான், ராமன் நாளைக்கு முடிசூட போறான்னு சொல்லிட்டான். இவன் அவனை காட்டுக்கு அனுப்புங்கிறான். இதுவும் மறந்தான். கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். அங்க அரசு சபையில் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றணும். இந்த வாக்கை காப்பாத்துறதா இந்த வாக்கை காப்பாத்துறதா கிடந்து தவிக்கிறான். அவன் தவிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளும் தவிக்கிறோம். என்ன பண்ண போறான் என்ன பார்க்குறோம். இப்போ அவன் என்ன பண்ணிடுறான், அது முந்தி கொடுத்தது, இது நேற்று கொடுத்தது. பழசை காப்பாற்றினாதான் அப்புறம் அடுத்தது இதுக்கு வரலாம் அப்படின்ட்டு சரி தரேன் ஈந்தேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான்னு வச்சுங்களேன். இப்போ அவன் உயிர் போகுது. இப்போ நமக்கு என்ன ஒரு நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரக்கத்துக்கு உரிய பாத்திரம் எது அப்படிங்கிற தலைப்பை தான் இன்றைக்கி பட்டிமன்றத்துக்கு வச்சுக்கிறோம். அப்படி இரக்கத்துக்கு உரிய நிலை என்று பார்த்தால் அவங்க 2 பேரையும் விட தசரதன் தான் பெரிதும் இரக்கத்துக்கு உரிய மன்னனாக தெரிகிறான் என்பதை சொல்லி அருமையான வாய்ப்பளித்த பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.